வாக்கு தத்தங்கள் என் வாழ்க்கையில நடக்கிறது இல்லை. சரி, நல்லா தண்ணி அடிக்கிற ஒரு மனுஷன், அவர் அன்னைக்கு முந்தின நாள் வரைக்கும் தண்ணி அடிச்சிருக்கிறார். வாக்குத்தத்த ஆராதனை நடந்து வர்றார். அவர் நேரா வராரு, ஒரு வாக்குத்தத்தத்தை எடுக்கிறாரு. அதுல இருக்குது, உன்னை நான் திரளாய் பெருக பண்ணுவேன். எப்படி இருக்குது? இப்ப மனுஷன் ஒரு நாள் குடிச்சேன், நான் திரளாய் குடிப்பேன். இவ்வளவு நாள் நான் கோட்ரு குடிச்சேன், இனி ஃபுல்லா குடிப்பேன். ஏன்னா நான் என்ன பண்ணிருக்கிறேன்? திரளாய். அப்படித்தானே? அப்படித்தானே அர்த்தம்? அப்படித்தானே அவன் யோசிப்பான். ஒரு பாவத்துல இருக்கிறவன், ஒரு உபச்சார ஸ்திரீ, தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியத்தை செய்கிறவங்க, ஒரு குறை சொல்றவங்க, ஒரு கோல் சொல்றவங்க வந்து நின்று ஒரு வாக்குத்தத்தத்தை எடுக்கும் போது நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னா நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருப்ப தெரியுமா? கர்த்தர் எனக்கு என்ன சொல்லிட்டாரு? வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. நான் சொல்றேன், உன்னுடைய அந்த தேவனுக்கு பிரியம் இல்லாதது காரியம் மாறாம இந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் நடக்காது. என்ன அர்த்தம்னா, நீ குடிய விட்டுட்டனா நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். நீ இந்த பாவத்தை விட்டுவிட்டால் நான் உன்னை என்ன பண்ணுவேன்? நிச்சயமா முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. வாக்கு தத்தங்கள் எப்ப எனக்கு நடக்கும்னா, நான் தேவனுக்கு பிரியம் இல்லாததை விடணும்.